இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அஜித் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மலேசியாவே அவரோடது தாண்டா அப்படின்னு. இப்போ அந்த டைலாக் விஜய் அவர்களுக்கு ஆப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். படத்துல வர ஒரு டைலாக், இது ரியல், நாளைக்கு இது பேசப்படும். ஜனநாயகம்னா மலேசியன் மக்களோட அன்பு டெஃபினட்டா வந்து விஜய் சாருக்கு எப்போதே இருக்கு. யார் இந்த மாலிக்ன்றவர் வந்து ஆக்சுவலி பார்த்தா இப்போ ஜனநாயகன் மூடி தான் எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கும் காரணமும் வந்து விஜய் சார். செலிப்ரேஷன்லேயே ஒரு சேட் மூமெண்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் இந்த சினிமா விட்டு போகிறது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ பெரிய இடி சார்? அம்மா நான் சொல்கிறேன், வலிக்குதுன்றேன். நாளைய தீர்ப்புலேருந்து இந்த பக்கம் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வரைக்கும் உங்களுக்கு இதை நினைக்கும் போது எப்படி இருக்குது சார்? அந்த நாளைய தீர்ப்புலேருந்து ஜனநாயகன் வரைக்கும் விஜய் அவர்கள் கடந்து வந்த பாதைன்னு ஆஸ் அ கோ ஆக்டராக, அவரோட ஒரு நல்ல வெல்விஷர் அண்ணாவா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மா பெரிய இன்ஸ்பிரேஷன் விஜய் சார். எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நாளைய தீர்ப்பில் அவர் எப்படி வந்து உள்ள சினிமாவில் கால் எடுத்து வச்சார். அண்ட் அவர் வீட்டில், அதாவது இது 2வது பர்த்னுவாங்க அவருக்கு. ஃபஸ்ட்டு ஷோபா மேம் மூலிமா இந்த உலகத்தில் அவர் பார்த்தார். 2வது அவங்க ஃபாதர் மூலிமா சினிமாவில் பிறந்தார் அவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகன், இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பர்ஃபார்மர், ஒரு என்டர்டெய்னர் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து சினிமாக்களும், அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் விஜய் சார்னா அவ்வளோ உயிர். இன்றைக்கி அவருக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நடிகன் தன்னையே செதுக்கிக்கிட்டு, அவர் என்ன சொல்லுவாங்க, சிற்பின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் திரைச்சிற்பி. அவரே தன்னை செதுக்கிறது. நம்ம ஸ்கல்ப்சர் இருக்கு இல்லையா, நம்மளே நம்மளை செதுக்கிட்டு எப்படி இருக்கும், இதுதான் எனக்கு வரும், இது வராது, இதுதான் நான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம எது பண்ணால் நல்லாயிருக்கு, எது பண்ணால் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி ஒரு நைட்டு வந்து சரி நிறைய அவமானங்களை சந்தித்து, ஆட தெரியல, எதுக்கு ஆட வராங்க எல்லாம் கேட்டு, இன்றைக்கி அவரை மாதிரி ஆட முடியாதுன்னு வந்து, ஈவன் பாலிவுட்டில் அந்த மாதிரி ஆடுறதுக்கான ஒரு ஆக்டர் கிடையாது. ரித்திக் ரோஷன், ரிஷி கபூர், ஜிதேந்திராலாம் பெரிய டான்ஸஸ், கோவிந்தரா. விஜய் சார் ஆடின அந்த கிரேஸ் யாருக்கிட்டையுமே இருக்காது. அவர் என்ன ஒரு சின்ன ஸ்டெப் போட்டுமே, ஐயோ இன்னும் ஆடமாட்டாரான்னு தோணும். அந்த பக்கம் ஒரு அழகான ஹீரோயின் ஆடிட்டு இருப்பாங்க, பட் இவரை தான் பார்ப்போம். அதுதான் அவரோட பவர், மேஜிக்கல் பவர். அண்ட் மோரோவர் அதுக்குன்னு ஹீரோயின் நல்லா ஆடலன்னு சொல்ல, அவங்க எல்லாம் ஆடுறாங்க. பட் இது இவரோட மேஜிக்கல் பவர். இவர் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், காட்ஸ் கிரேஸ், கடவுளோட அருள் சொல்லுவாங்கள்ல, அது இவருக்கு முழுமையாக இருக்குது. எல்லா சாமுதிரிகா லட்சணம் சரஸ்வதி தாயிலேருந்து 100% இவர் கொடுத்துட்டாங்க இந்தாப்பான்னு. அதனால தான் உங்களுக்கு நாளைய தீர்ப்புலேருந்து இவ்வளோ பெரிய ஜேர்னி. நடுவில் வெவ்வேறு ஜோனரில் படம், வெவ்வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவரை தானே மோல்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து, அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு இளைய தளபதியாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்தாரு. அண்ட் சமூக நீதி உள்ள படங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள், இந்த மாதிரி விதவிதமாக கொடுத்து தன்னையே செதுக்கிட்டு, தனக்கு உள்ளுக்குள் இருந்த அந்த சின்ன விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பெரிய ஆலமரமாக அந்த சோஷியல் சர்வீஸ், மக்களுக்கு நலன், மக்கள் நலன், அவங்களுக்கு நம்ம செய்கிறாங்க, நம்மளுக்காக ஓடி வராங்க, நம்மளை பார்க்குறாங்க, கத்துறாங்க, மேலே ஏறுறாங்க, அவங்களுக்கு நாம் என்ன செய்யப்போம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு தாட். பட் எல்லாருக்கும் வருமானது தான் டவுட். அப்படியே வந்தாலும் ஒரு லிமிட்டட் ஏரியாவில் தான் நீ பண்ண முடியும். நாட்டுக்கே வந்து தலைவனாக ஒரு லீடராக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச், டாஸ்க். அதுவும் வந்து அரசியல், இட்ஸ் வெரி 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 டிவைன், அதாவது உன்னதமான ஒரு களம். பட் ரொம்ப ஆபத்தான ஒரு களம். அண்ட் எதுவுமே நீ வந்து அதாவது என்னன்னா யூகிக்க முடியாத ஒரு களம். இதுதான் கரெக்டான வார்த்தை எனக்கு தெரிஞ்சு. தமிழ் கரெக்டாக பேசுகிறேன்னா. அண்ட் மோரோவர் வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீ என்ன நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், எந்த நேரத்தில் என்ன நியூஸ் வேணால் வரலாம், எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன அவப்பேர் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தாண்டி தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அழகான ஒரு பையன், அழகான ஒரு பெண் குழந்தை, அப்புறம் மனைவி, அம்மா அப்பா, குடும்பங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அரசியலில் மைண்டில் வரும். இப்போ நம்மளே இருக்கோம், இறங்கி ரோட்டில் சண்டை போடுறோம், காரில் வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, பையன் இருப்பான். ஸோ நம்ம வந்து அவன் இறங்குனா அவன் நம்மளை அடிச்சிட்டாலோ இல்லை நம்ம அவனை அடிச்சிட்டாலோ யாருக்கும் பாதிக்கல, குடும்பத்துக்கு தான் பாதிக்கும். அடுத்தது அவங்க இறங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்கும். அண்ட் மோரோவர் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு தான் எவ்வளோ பெரிய
ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு நினச்சா நம்ம போக முடியாது. சினிமாவில் இருக்கும்போது போக முடியாது, ஒரு ஹீரோ வைட்டாகவே போக முடியாது. இப்போ பவர் உனக்கு அதிகாரம் இருக்குது உங்கள் கையில், அண்ட் பவர் இருக்குது, அண்ட் மக்கள் துணை உங்க கூட இருக்க தவிர எங்கே போனாலும் உனக்கு கூட்டம் வரணும் போது நீ தனியாக தான் வேறு இடத்துக்கு போகணும், இல்லை ப்ரைவேட்டாக தான் நீ போக முடியுமே தவிர இதெல்லாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பப்ளிக் லைஃப் அவங்களுக்கு கிடையாது. நம்மள மாதிரி ஒரு கடையில் போய் ஒரு டீ கூட குடிக்க முடியும். இப்போ நான் என் லெவலில் சொல்கிறேன், நானே ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு 5 பேர் சூழ்ந்துப்பாங்க, கதைப்பாங்க, ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அவங்க மக்களோட ஆசை, நம்மளோட கிரேஸ், அங்கே பார்த்தவர் இங்கே இருக்காருன்னு தான். பட் நம்ம நார்மல் மனுஷன், நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து நடிப்பு, அவ்வளோதானே தவிர மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி தான் நம்ம ப்ரொஃபஷன். பட் நம்ம ப்ரொஃபஷனுக்கு சரஸ்வதி கடாட்சன்னு சொல்லுவாங்க, கிரேஸ் அதிகம். இதனால தான் பெட்ரோல் பங்கில் போனோன்னா பெட்ரோல் போட்டுருவோம். எங்கே போய் க்யூவில் நேரம் சார் முன்னாடி வாங்க சார், கோயிலில் போனால் இதெல்லாம் நிறைய நான் சில சமயம் பார்க்குறாங்க வைத்தியரைவெல்லாம், எதுக்கு அவர் மட்டும் என்ன அவருக்கு 2 கொம்பா முடச்சு இப்படிலாம் சண்டை வந்துருக்கு. நாங்கள் கூட்டம் சேர்ந்து அது பிரச்சனையாயிடும்ன்றது புரிஞ்சுக்கிறது. நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வேணாங்க, நம்ம அப்படி போகிறது தான் நல்லது பப்ளிக்கில். நான் நம்மள சில பேருக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வயிறு எறிவான், வேண்டாம் இவனுக்கு பேர் இவ்வளோ பேர் என்ன அப்படி எனக்கு என்ன நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் ஸோ அதான் அது சொல்ல வரேன். அந்த ஜேர்னி வந்து நாளைய திருப்பிட்டு ஜனநாயகன் வந்து ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட் தான் பண்ண வர. அது என்ன நம்ம என்ன சொல்கிறது, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாமே இருக்குது. ரொம்ப கஷ்டமான சாதாரண விஷயம் இல்லை, பெரிய சாதனை பண்ணிட்டார் அவர். இனி அவர் சாதிக்க போகிறது எல்லாமே போனஸ். கண்டிப்பாக சார், டெஃபினட்டாக போனஸ். ஆனால் அவர் மைண்டில் வந்து இதுதான் அவரோட இலக்கு, இதுதான் வந்து இஸ் கோயிங் டு அச்சீவ் பண்ண போகிற கோலை தான் அங்கே தான். அந்த கோலை அவருக்கு புஷ் பண்ணி அவர் பத்திரமா கொண்டு போகிறது எங்கள் வேலை. சமீபத்தில் நமிதா மேம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் அட்மையர் ஆயிருக்கேன். அவரோட டான்ஸ் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் டான்ஸ் வேறு யாராலையும் பண்ண முடியாது, அவரோட ஆக்டிங்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், இனி நானும் அவரை மிஸ் பண்ணுவேன்னு அவர் கூட நடித்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் ஆக்டராக வந்து நாட் ஒன்லி டான்ஸ், ஒரு டைலாக் மேம் டெல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம், நண்பன் படம், சங்கர் சார் படத்தில் ஒரு பெரிய டைலாக்கு, பெரிய டைலாக் நார்மலாக ஒரு 2-3 பேஜ்னா நல்ல மெமரி பவர் உள்ளவங்க பேசிடுவாங்க. வித் த பாடி லாங்குவேஜ், அந்த டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸு எந்த விதத்துலையும் ஒரு ட்ராமா இல்லாமல், அதிகமாக கையாட்டாமல், அதிகமாக கண்ணை சுமிட்டாமல், தலையாட்டாமல், இதெல்லாமே பர்ஃபெக்டாக டேரக்டரோட ஃப்ரேமில் விழுந்துருச்சுன்னா அது டேக் ஓகே. பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஒரே டேக்கில் பண்ணாங்க நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதில் SO2 CO2 இதெல்லாம் நம்மளுக்கு மைண்ட்லேயே நிற்காது. அதெல்லாம் கரெக்டாக என்ன தான் பேப்பர் 2 நாள் முன்னாடி வாங்கினாலும் 3 நாள் கரெக்டாக அங்கே வந்து டெலிவர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளை ஒரு மெமரைஸ் பண்ணிட்டு நினைப்போம், கேமரா ஆன் ஆன மறந்துடும். இதெல்லாம் தாண்டி அடிச்சேன்னா தட் இஸ் ஒன்லி பொசிஷன். அதான் நம்பர் 1 ஒய் இஸ் ஆன் டாப்ன்றது இதுதான். இது டேலண்ட், இது இன்பில்ட் ஸ்கில். இது நம்மளுக்கு வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியோ அது பண்ணியோ ஸ்கில் கிடையாது. ஹோம்ஒர்க் நம்ம பண்ணலாம், பட் அந்த ஸ்கில்ன்றது உனக்கு இன்பில்ட், உனக்குள்ளேயே இருக்கும். அது உனக்கு உடம்புல ஊர்னது. சினிமா அப்படின்னும் போது அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவர்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து வியந்த விஷயங்கள் அப்படின்னு பர்டிகுலராக ஒன்றும் இல்லைம்மா. அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது குழந்தவர். நான் கத்தியில் பார்த்தேன், ஜாலியாக ஹாப்பியாக விளையாண்டுட்டு சுறுசுறுப்பாக, டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளின்ட் ஆக்டர். ஃபஸ்ட்டு அவர் இருப்பார்மா லொக்கேஷனில், எல்லாருமே ஓட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டாரு. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம போகணும் இல்லை, அவர் இருப்பார். 2வது வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை காமிப்பார். செட்டில் நான் பெரிய நடிகன் மூஞ்சி அப்படி திருப்பிட்டு சேரை கொண்டு போய், பட் அவருக்கு வந்து கொஞ்சம் சைலன்ஸ் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. அமைதி அப்படிலாம் செட்டிலெல்லாம் அவர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பண்ணுவார், அவர் கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்கும். சதீஷ் இருப்பாப்ல, காமெடி ஆக்டர் சதீஷ், அங்கெல்லாம் ஜாலியாக இருந்தார். நிறைய ஜோக் சொல்லுவா. நாங்கள் ஜீப்குள்ளே தானே எங்களுக்கு சீன். அப்போ தான் நினச்சி நார்மல் மனுஷன் அவர், சராசரி மனுஷன். மற்றவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நானே இருக்கேங்க, நீங்கள் வரீங்க சார், வணக்கம் எப்படிங்க, நல்லா இருக்கும். அந்த இதுக்கு போனீங்களே அது சரியாயிடுச்சான்னு நான் ஒரு மாதிரியில் பார்ப்போம். வந்தால் என்ன ஏது கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் எது டீப்பாக வர, அதுதான் விஜய் சாரோடது. லெட் மீ டெல் யூ, நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. ஃபஸ்ட்டு நான் பேசிட்டேன், ஹலோ வாங்க க்ரீட் பண்ண, நல்லா இருக்கு. அடுத்தது நீ உள்ளே இன்னும் டீப்பாக போய் ஃபேமிலி பற்றியோ இல்லை ஃபுல்லாக வேறு என்ன, அப்புறம் அடுத்த படம் என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? எங்கள் லெவல்லே நாங்கள் என்ன பண்ணோம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி நிறைய படம். இன்னொன்று அதை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம், உங்களை விட்டு போக மாட்டாங்க. கடைசியில் வந்து கிட்ட வந்து அப்புறம் விஜய் அப்படின்னா அதுதான், அதை அவாய்ட் பண்ணது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நாங்களே பண்ணுவோம் அதை எங்களோட லெவலுக்கு நாங்களே பண்ணுவோம். இப்போது ஸ்டார்டம் வந்ததுக்கப்புறம் யூ பி வெரி வெரி கேர்ஃபுல். எல்லா இடத்துலையும் நீ போய் வந்து ரொம்ப ஜோவியலான பேச முடியாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது தான். அதுக்கு பேர் ஆட்டிடியூட் கிடையாது, அவ்வளோதானே தவிர வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஹியூமர் லவ் பண்ணுற ஒரு பர்சன். அவருக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். நீ ஜோக் சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் கத்தியில் நான் பார்த்துனே அவர் கேட்டு, நான் ஃப்ரண்ட் சீட்டில் அவர் பேக் சீட் கேட்டு, அப்புறம் மார்னிங் வந்து அவரே விஷ் பண்ணுவார். நம்ம போய் குட் மார்னிங் சொல்கிறதுக்குள்ள அவர் சொல்லிவிடுவார்.
நிறைய நற்குணங்கள் இருக்குது. அது மாதிரி பெரியவங்களுக்குள்ள மரியாதை, அந்த அங்கே நடித்தவங்க ஃபுல்லாக அந்த தாத்தா அவங்க தான் வந்து ஆர்டிஸ்ட். அந்த ஓல்டேஜ் ஹோம் எல்லாருக்கிட்டையும் நின்று அவங்க ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் கூட நடித்தவங்க, ஒருத்தர் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் இப்போ நல்லா நின்று எல்லாத்தையும் கேட்டு உட்கார கூட இல்லை, ஸ்டாண்டிங் டில் த ஷாட், அந்த ஷாட் ஓவர் ஆகிற வரைக்கும் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் குவாலிட்டிஸ்மா, இதெல்லாம் வந்து இன்பில்ட் சொல்லி கொடுத்து வர டிசிப்ளின்ட் பர்சன். அது ஒரு டிசிப்ளின் பர்சன் ஒரு டிசிப்ளின் லீடர் ஆகும்போது என்ன ஆகும், கட்சி நல்லாயிருக்கும். இந்த ஜிபியு படம் இருக்குல்ல சார், குட் பேட் அக்லி, அந்த படத்துல வந்து ஒரு சீன்ல வந்து அஜித் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மலேசியாவே அவரோடது தாண்டா அப்படின்னு. இப்போ அந்த டைலாக் விஜய் அவர்களுக்கு ஆப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். மலேசியாவே இப்போ விஜய் அவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இப்போ வந்து ஊதப்படும். ஓகே சார். ஊதப்பட்டு அஜித் சார் ரசிகர், விஜய் சார் ரசிகர்னு அப்படி கூட அது இல்லை. அஜித் சார் வந்து அது படம், அது படத்தில் வர ஒரு டைலாக், இது ரியல், ஓகே நிஜம், இது நிஜம் நடக்க போகுது. நாளைக்கு அஜித் சாரோட படமும் மலேசியாவில் ஆடியோ லான்ச் ஆகலாம். நான் அது சொல்ல வரல, அது சொல்லி அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு இருக்குது, நல்ல அவங்க இவர் நல்லா இருக்குன்னு அவர் நினைக்கிறார், அவர் நல்லா இருக்குன்னு இவங்க நினைக்கும் போது இவங்களை அவங்க ரசிகர்களும் நம்ம நினைக்க மாட்டாங்க. 2 அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், 2 எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், மாமா மச்சான் பேசிப்பாங்க, பங்காளின்னு பேசிப்பாங்க, ஹாய் மச்சான், ஹாய் படி எல்லாம் பேசிப்பாங்க. ஒரு சிலர் கொண்டு போய் நோண்டிங்கன்னா இது வந்து அப்படி பற்றிக்கும், அப்படிதானே தவிர மலேசியாக்காரங்க தான், யாருதும் கிடையாது. அங்கே இருக்க தத்துவம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே பொசிஷன்ஸ் இருக்குது, அங்கே இருக்க சிஎம் பிஎம் இவங்களுக்கு தான் மலேசியா. பட் நம்ம வந்து நம்மளோட ஆடியோ லான்ச் பண்ண போகிறோமே தவிர, பட் எல்லாருடைய இதயங்களில் விஜய் சார் இருக்கார். எஸ், கான்கர்ட் த பீப்புள். மலேசியன் மக்களை கான்கர் பண்ணியிருக்காங்க. மலேசியாவை கான்கர் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தமிழ்நாடு. ஸோ மலேசியாவில் வந்து அவர் கொடியை வந்து ஹீஸ் கோயிங் டு ஹாய்ஸ்ட் ஹிஸ் ஃப்ளாக். அவர் கொடியை, அந்த சினிமா ஜனநாயகன் என்ற கொடியை அங்கே வந்து ஆல்ரெடி நட்டுட்டார். அங்கே வந்து எல்லாம் வெயிட்டிங் ஆல்ரெடி. தவிர வந்து மலேசியா வந்து எங்களுது அப்படின்னு நாங்களும் சொல்லலை, அவரும் சொல்லலை, அஜித் சாரும் சொல்லலை. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் இது மிக பிரம்மாண்டமாக இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விழாவாக இது டெஃபினட்டாக வந்து பேசப்படும். அப்படி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச அத்தனை மாவட்ட செயலாளரும் அதில் இருக்காங்க, தாவேக்கா. இது எல்லாருமே போயிருக்காங்க. என் நண்பன் பார்த்திபன் அவரும் போயிருக்காரு, புஷியானந்த் சார் போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை விஜய் சார் நினச்சிருக்கலாம், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்களாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. விஜய் சாரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் எப்படி இருந்திருக்கும் விழாமல், அதெல்லாம் யாருமே சரி நம்ம கட்சியில் என் கூட காலத்துக்கும் வரப்போகிற என்னோட மக்கள், என்னோட தொண்டர்கள், என்னை லவ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இதை பார்க்கட்டும் அப்படின்னு தான் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அது மிக பிரம்மாண்டமாக டிசிப்ளின்டாக வந்து மாலிக் அப்படின்ற ஒரு பேர், மலேசியாவில் மிகப்பெரிய பேர், மிகப்பெரிய தொழிலதிபர். அண்ட் அவர் போனாலே ஒரு 20 பவுன்சர் கூட வருவாங்க. அண்ட் அவர் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாருனாவே அந்த ஹோட்டலில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறது தான். இவர் அப்படியே உட்காந்து டக்கு, அதுக்குன்னு அவர் டானோ இல்லை, வந்து அவர் கெட்டவரோ இல்லை, மரியாதை. அண்ட் அந்த எல்லாரோட வில்லும் செட்டில் பண்ணக்கூடியவர், நிறைய பணபலம் இருக்குது, அண்டு மக்கள் பவர் இருக்குது. மலேசியாவில் பெரிய பவர்ஃபுல் மேன் அவர். அண்ட் அவர் தான் வந்து இதை பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு அஜித் சாருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர். ஓகே, இது வெரி குட் ஃப்ரெண்ட். ஏன்னா கனெக்ட் பாருங்கள், நண்பர்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரே ஒத்த மனம் உள்ள ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி மக்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும், ஜாயின் பண்ண முடியும். ஸோ விஜய் சாருக்கோட படம் ஜனநாயகன்னு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த படத்தில். அண்ட் நிறைய சிறப்புன்றோட சரித்திரம், நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நாளைக்கு இது பேசப்படும். ஜனநாயகன் வந்து இப்போ ஜனநாயகன்னா மலேசியான்னு ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜனநாயகன் ரூல் பண்ணோம் மலேசியாவை. தவிர இது எங்களுதுன்னு நாங்கள் மாறு தட்டி கொள்ளலை. மலேசியன் மக்களோட அன்பு டெஃபினட்டாக வந்து விஜய் சாருக்கு எப்போலேருந்து இருக்குது, இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, இனி வந்து இந்த மாதிரி ஒரு விழா நடக்குமா, இந்த மாதிரி இதே விஜய் சாரை நம்ம பார்ப்போமா, இதே கெட்டப்பில் பார்ப்போமா, இதே டான்ஸ், இந்த பர்ஃபார்ம், இதெல்லாம் நடக்காது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, மறக்க முடியாத எல்லார் மனசுலையும் விஜய் சாரை விரும்புகிறவங்க, விரும்பாதவங்க, சினிமா ரசிகர்கள், சினிமா அல்லாத ரசிகர்கள் எல்லாரும் பொதுசாக மக்கள் அனைவருக்கும் உலகம் முழுக்க இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல நேம் எனக்கு வேணும். ஃபெஸ்டிவல் சொல்லலாமா சார்? ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க இட் வில் பி ஒரு மனசுக்குள்ளே ஆல்வேஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான, எப்போ கண்ண மூடி நினச்சாலும் நல்ல இந்த ஃபீலிங் வந்து காலந்தொட்டு அவங்க கடைசி வரைக்கும் அது ட்ராவல் ஆகும். நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார் மாலிக் அப்படிங்கிற நேம், காலையில நம்ம பார்க்க முடியுது யார் இந்த மாலிக். ஜனநாயகன் படத்தோட வெற்றிக்கு ஏன்னா போஸ்டர்ஸ்ல இருந்து, போற கார்ல இருந்து, ட்ரெயின்ல இருந்து, அந்த மலேசியா ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஸ்டேடியம் வரைக்கும் சுத்தி விஜய் அவர்களோட போட்டோவும் ஜனநாயகனுடைய போட்டோ முழுக்க பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு விஷயத்தை அங்கே பண்றாங்கன்ற பட்சத்துல விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் சார்? எனக்கு அந்த வார்த்தை கிடைச்சிருச்சா சொல்லிடுறேன். நம்ம மனசுக்குள்ள ஒரு முத்துவா, அதாவது முத்துன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஜுவல், அந்த பேர்லா வந்து அது காலத்துக்கும் எல்லா உலகளாவிய மக்கள் மனசிலும் ஜனநாயகன் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிங்க, மாலிக்
மாலிக் யார் இந்த மாலிக் அப்படின்னு கேட்குறேன். யார் இந்த மாலிக்னு கேட்கும்போது அவர் மாலிக்ன்றது இப்போ கூகுளில் போட்டாலே வந்துடும். அவர் இஸ் a வெரி பிக் பிஸ்னஸ் மேன். இப்போ மாலிக்ன்றவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் மொழி தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கும் காரணமும் வந்து விஜய் சார் தான். ஸோ ஏன்னா ரொம்ப பெரிய மனிதர், பெரிய பெரிய பவர்ஃபுல் மேன் அங்கே இருக்கிறவங்க. அண்ட் மிகப்பெரிய தொழிலதிபர். அவரால் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அண்ட் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்சோ. ஜனநாயகன் அவர் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜனநாயகனுக்கு ஒரு அத்தனை மரியாதையும் மாலிக் சார் செய்கிறாரு. இங்கேருந்து போகிறவங்க எல்லாரையும் அவ்வளோ நல்லா கவனிக்க போகிறாங்க. அண்டு கவனிக்க போகிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து ஒரு திருவிழா அவங்க நடத்துகிறாங்க மலேசியாவில். அதுக்கு சாதாரண ஒரு திருவிழா முடிஞ்சிச்சுன்னா அது முடிஞ்சிச்சு, அது டெலிகாஸ்ட் ஆகும். இது அப்படி இல்லை. இந்த திருவிழா காலம் தொட்டும், அதாவது கடைசி வரைக்கும், அது சினிமா இருக்கிற வரைக்கும் சரித்திரத்தில் இருக்கும். எப்பயுமே ஒரு படத்தோட விழா அப்படிங்கிற பட்சத்துல ஹீரோ ஹீரோயின் அவங்க இருப்பாங்க. ஆனா மத்த பெரிய பெரிய படங்கள்ல நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாம் விஜய் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்காக வர்றது எப்படி ஒரு தருணமா இருந்திருக்கும்? சினிமாவில் பார்த்தீங்கன்னா கமல் சார், ரஜினி சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கமல் சார், ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் கமல் சார், ரஜினி சார் ஃபேன்ஸாக வந்து அஜித் சார், விஜய் சார் இருந்தாங்க. இப்போ விஜய் சார், அஜித் சார் ஃபேன்ஸாக வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க மேக்ஸிமம் அவங்க எல்லாரும் பிரபலங்கள் அங்கே இருக்காங்க. போக முடியாத சில பேர் இருக்காங்க ஷூட்டிங்னால. அதனால் அவங்க என்ன வருத்தப்பட்டிருப்பாங்க, ஏன்னா விஜய் சாரோட ஜனநாயகன் என்னப்பா. இப்போ எனக்குலாம் பயங்கரமான வருத்தம் தான். இப்போ நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். அன்றைக்கின்னு பார்த்து நைட் ஷூட்டு, டே ஷூட், நைட் ஷூட். நான் அதை விட்டுட்டு நான் போனேன்னா வந்து எனக்கு வந்து அன்னெசரியாக ப்ராப்ளம் வரும். அண்ட் மோரோவர் எனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இவர் கட்சியில் சேர்ந்துட்டதுனால தேனாட்டாக இருக்காருன்றவாங்க. அது ஒன்று இருக்குது. அதனால் இப்போ நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த இப்போ உள்ளே போனவங்க அத்தனை பேருமே ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், காமெடி ஆக்டர்ஸாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே டெஃபினட்டாக வந்து விஜய் சாரோட ரசிகர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் எல்லாராலையும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஆசையை நம்ம எங்கே தீர்த்துக்கிறோம்? டிவியில் பார்ப்போம், இல்லை யூடியூப்பில் பார்ப்போம். இது அப்படி தான் இருக்குமே தவிர. பட் எல்லோரும் வந்து என்னென்னா இனி டெய்லி விஜய் சாரை லைவாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக அரசியல் மேடையில். எங்கள்கிட்ட என்ன, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். அனிருத் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சார், 80லேருந்து 1 லட்சம் பேர் வந்து அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்திருக்குன்னா, அந்த லாஸ்ட் ஒன் டைம்ன்றதை தாண்டி அந்த குட்டி ஸ்டோரியை கேட்கறதுக்காக தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் இருக்கா சார்? ஏன்னா உங்களால் கலந்துக்க முடியல. அந்த குட்டி ஸ்டோரி இவ்வளோ நாள் கேட்டு வந்திருப்பீங்க. இந்த குட்டி ஸ்டோரியை கேட்கும் போது நான் அங்கே பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அந்த குட்டி ஸ்டோரி, அந்த மூமெண்ட் எப்படின்னா, அவர் மேலே லைவாக அவரை பார்த்து அவர் சொல்கிறது, அவரோட பாடி லாங்குவேஜில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நம்ம வந்து டிவியில் தான் பார்க்க போகிறோம். அந்த லைவாக பார்க்கும்போது அந்த சத்தம், ஆரவாரம், அந்த கத்து, செலிப்ரேஷன், இதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த செலிப்ரேஷன் யாருன்னாருன்னா அந்த ஒரு மனுஷனுக்காக தான். அந்த அங்கே நம்ம இல்லையேன்றது டெஃபினட்டாக அந்த வருத்தம் எப்படிமா இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் சினிமாவில் நாங்கள் சினிமாவிலேயே வந்து விஜய் சார் ரசிக்கிறோம். அண்ட் மோரோவர் இப்போ நான் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டேன். அண்ட் மோரோவர் எனக்கு லீடர் வேறு. அப்படி இருக்கும்போது அது சினிமா விஜய் சார் ஒரு வாட்டி பார்த்துருவோம். நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் பப்ளிக்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு எவ்வளோ ஒருத்தர் இருக்கும். என்ன கேட்குறீங்க, இதே நீங்கள் நார்மலாக ஒரு பப்ளிக் கேட்டு பாருங்கள், அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ செலிப்ரேஷன்லேயே ஒரு சேட் மூமெண்ட்மா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, அவர் இந்த சினிமா விட்டு போகிறது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ பெரிய இடி சார்? அம்மா நான் சொல்கிறேன், வலிக்குதுன்றேனே. இட்ஸ் அ பிக் கிரேட்டில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிக்கஸ்ட் பெயின் ஃபார் அ சினிமா பர்சன். ஒரு சினிமா கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய வலி இது. அண்ட் மோரோவர் வந்து பெரிய லாஸும் கூட. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சார் வந்து சினிமா விட்டு போகிறது பெரிய லாஸ். ஆனால் அவர் இன்னொரு களத்துக்கு ரெடியாகி போகிறார். அதுக்கு நம்ம அவர் வழி அனுப்பி வாழ்த்தி, ஒன்று நம்மளுக்கு அவர் உதவி பண்ண முடியலன்னா விட்டுடலாம். உபத்திரவமாவோ தப்பாவோ யாரும் பேசுறது தப்பு. அது சினிமாவில் இருக்கவங்க பேசுறது ரொம்ப தப்பு. வெளியே இருக்கவங்க பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. சினிமாவில் இருக்கவங்க அவளை வழி அனுப்பும் போது மரியாதையாக வழி அனுப்பணும். மரியாதைன்றது சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தாங்கல்ல கிரிக்கெட்டில். நான் கிரிக்கெட்டர் அண்டர்-19 இந்தியாவே அழுதுச்சு, இல்லை வேர்ல்டே உலகமே அழுதுச்சு. அவர் அந்த கடைசியில் அந்த வேர்ல்டு கப்பை கையில் கொடுத்து பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் சினிமா விஜய் சாருக்கு. அந்த சென்ட் ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அது அவர் விரும்புகிறாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமா வந்து விட்டுட்டு போகிறதுன்னா அவர் படங்கள் பண்ண போகிறது இல்லையே தவிர, சினிமாவில் காலத்துக்கும் அவருக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்க போகிறார். அவரோட படங்கள், பாட்டு, டான்ஸு, இதுதான் இனிமேல் அதிகமாக வந்து என்ன சொல்ல ஒளிபரப்பப்படும். ரீரிலீஸ் பண்ணுறது டிவியில், யூடியூப்பில், இதுதான் வந்துட்டுருக்கும். ஆனால் இருந்தாலுமே சேடஸ்ட் மூமெண்ட் இது. எனக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஜனநாயகன் நான் பார்த்துட்டு வெளியே வந்தேன்னா கண்ணில் கண்ணீர் வரும். டெஃபினட்டாக வரும், ஷுவராக. நான் கூடயும் வேறு நடிச்சிருக்கேன். அண்டு எங்களுக்கு அப்படி இருக்குன்னு அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை அவர் ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும், அவர் பையன், அவர் பொண்ணு, அவர் ஒய்ஃப், மெயினாக அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எப்படி இருக்கும்.
அது பழக்கப்பட்டார். டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு போய் உட்காந்து மேக்கப்லாம் பண்ணி இந்த கேரக்டர் என்ன ஸ்டடி பண்ணி ஜாலியாக செட்டில் விளையாடி பேசி ஆக்ட் பண்ணி அது வந்து நீ இல்லையே அப்படின்னு நம்ம களம் வேறு களம். அதுக்கு டேஞ்சரஸான ஒரு களம், பவர்ஃபுல்லான களம், முழிச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி உட்காந்துருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்குது. இப்போ அதுக்கு ரெடி ஆகிட்டார்னா வீரன் இஸ் அ வாரியர். ஓகே, நீங்கள் என்னைக்கு செங்கோட்டையனை பார்த்தீங்க சார்? முந்தானது ஓகே, இங்கே சென்னையில் பார்த்தேன். ஓகே, அவரே கூப்பிட்டு போனேன். இந்த மாதிரி கார்டு ஒன்று தானே நீங்கள் ஆல்ரெடி இணைஞ்சாச்சு இல்லை அப்படின்னாரு. இணைஞ்சாச்சு சார், நம்ம லீடர் முன்னாடி வாங்கிட்டேன், எனக்கு ஒரு சந்தோஷம் சார் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, சொல்லியாச்சு, இது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, எப்போ வேணால் பார்த்துடலாம் அப்படின்னாரு. இல்லை சார், நான் அந்த டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சொல்லாமல் தெரியல சொல்ல என் கூட சில பேர் வராங்க சார். ஓகே அப்படின்னா அப்படியா அப்படின்னாரு சார். ஆமாம் வராங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கொஞ்சம் பேர், சென்னையிலேருந்து கொஞ்சம் பேர், கலைத்துறையில் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸாகவும் இருக்காங்க, மற்ற துறையில் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இல்லாத சில பேர் இருக்காங்க, வராங்க சார். அவங்க எல்லாமே வந்து அப்புறம் அதான் செங்கோட்டையன் அவர் பேசும்போது சொன்னார், வரட்டும், நம்ம கடைசியாக வந்து டிசைட் பண்ண போகிறது நாங்கள் தான், யாரை வச்சுக்கணும் வேணாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து விஜய் சாரை பார்க்கணுன்ற ஆசையில் வந்துடக்கூடாது. உண்மையாக வந்து நம்ம வந்து சர்வீஸில் இருக்கணும், மக்கள் பணியில் இருக்கணும், ஒர்க் ஃபார் த பீப்புள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு போஸ்டிங் வேணும், அங்கே போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கலாம் இடமே கிடையாது. வந்தால் மெரிட், நீ நல்லா வேலை செய்கிற, நல்லா பண்ணுற, சின்சியராக இருக்குன்னா உனக்கு ஒரு நல்லா சொல்லுவாங்க உன்னதமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு களமும் கொடுக்கப்படும். இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த களம். ஆனால் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோவோ எம்எல்ஏ போர்ட்ஃபோலியோ கிடையாது. சோஷியல் சர்வீஸ் பண்ணு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, தாவேகா சார்பாக போய் என்னன்னு கேளு, நீ வந்து அதை வந்து உங்கள் சீனியர்ஸ்ட்டை சொல்லு, அதுக்கு யார் இன்சார்ஜோ அவங்க போவாங்க. இந்த மாதிரி உன்னதமான சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். அதுதான் எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் போயிட்டு இருக்கவே முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி ஃபார் ஃப்ளையிங் ஸ்காட் பார்னு வச்சுங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு, போலீஸ் வரலை, டைம் ஆகிடுச்சு, நம்ம தாவேகா இருக்கும், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இது நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய விஷயங்களில். அந்த மாதிரி ஒத்த மனசு இருக்கா உங்களுக்கு, வாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் கூட்டு போய் உங்களை சேர்க்கறதுக்கு நான் ஏஜென்ட் கிடையாது, அன்பாக வரீங்க, நீங்களே டைரெக்டாகவே விஷயானு சார் பாருங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார், நான் வந்து நீங்கள் கார்டு வாங்குற அன்னைக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேளுங்க, நாங்கள் வந்து அன்றைக்கி எங்களோட ப்ராப்பர் சிவி பயோடேட்டாலாம் கொடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையா, இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ தகுந்தாப்புறம் நடந்துக்கணும்னு, அதுக்கு பர்மிஷன் வரும். சமீபத்தில் நிறைய பேர் சேர்றாங்கன்னு ஃபோட்டோ பார்க்குறோம், அதே மாதிரி கூடி சீக்கிரம் நீங்களும் விஜய் அவர்களை மீட் பண்ணி. உண்மைதான். நான் விஜய் சார் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், விஜய் சாரை நான் பார்த்துட்டேன், பழகிட்டேன். என் பையன் கல்யாணத்துக்கு அவர் தலைமை வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே இருந்தார், அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, இது ஃபார்மாலிட்டி அவ்வளோதான். அந்த கார்டு மட்டும் நான் வந்து அவர் கையில், அது வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, முதல் அரசியல் களத்தில் உள்ளே போகிற ஒருத்தருக்கு இது வரைக்கும் அரசியல்னால் எனக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் யாரையுமே நான் ஹர்ட் பண்ணி பேசினதில்லை, பேசவும் மாட்டேன், கோவப்பட்டதில்லை, கோவப்படவும் மாட்டேன். கோவப்பட்டதெல்லாம் வீட்டில் தான் பாவம், எனக்கு வாய்ச்சவங்க தான் அதை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச செட்டில் கூட, சினிமா செட்டில் கூட ஏதாவது 1-2 விஷயங்கள் தவிர அது ரொம்ப பொறுக்க முடியாத சில விஷயங்கள். பட் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பு தான், கொடுத்து வாங்குறது தான். அன்பு இதுதான் என்னோடய பாலிசி. அப்படி இருக்க ஒருத்தர் வந்து அந்த மூமெண்ட் எதிர்பார்ப்போம், வாங்குற மூமெண்ட், அதுதான் நான் கேட்டேன். அது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேறு ஒன்று. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவையும் நாங்கள் எல்லாரும் பார்த்து விஜய் சார் இருக்க, பொதுச்செயலர் புஷானந்த் சார், KS செங்கோட்டையன் என்னோட காட்ஃபாதர், இந்த பக்கம் என்னோட நண்பன் பார்த்திபன், ஆதவ் அர்ஜுனா சார், யாரெல்லாம் அந்த கடத்தில் வாரிசார் அவங்க இருந்து நான் வாங்கினேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களால டைம் அவைலபிலிட்டி இல்லைன்னா டைரெக்டாக மை லீடர்